ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெசிபி தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது அளவு எல்லாமே நல்லா கரெக்டாக சொல்லி நான் வந்து இன்றைக்கி வந்து வீடியோ போடலான்னு தான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து தனியாக இருக்க பசங்கள்னா பொண்ணுங்களுக்கும் வந்து அளவு கரெக்டாக கட்டி வீடியோ கட்டினால நான் அதை வந்து ரொம்ப தெளிவாக எடுக்கணும்னு எடுத்திருக்கு. இன்றைக்கி நான் 2 பேர் இருந்தால் ஒரு 2 நேரம் சாப்பிட்றது, 4 பேர் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிடலாம். அதே வந்து நீங்கள் 2 பேர் இருந்தால் 2 பேரும் காலையிலேக்கு நைட்டுக்கு இந்த குழம்பு எடுக்க அளவுக்கு தான் இன்றைக்கி நான் வந்து முட்டை குழம்பு செய்து காணிக்க போகிறேன். அதுக்கு மீடியம் சைஸ் பல்லாரியில் வந்து ஒரு 2 எண்ணம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 எண்ணம் எடுங்க, பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். அப்படி மீடியம் சைஸில் இருந்தால் 2 தக்காளி, 2 பல்லாரி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லிக்கீரை எடுத்திருக்கேன். எல்லாமே வெட்டி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ தாளசத்துக்கு 2 ஏலக்காய், கொஞ்சமாக 4-5 துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதில் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ண உடனே இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 முறை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கிடலாம். பொரிஞ்ச பிறகு கீரி வச்சுருந்த பச்சை மிளகாயை மூட்டிலேருந்து கீரி வச்சுருக்கணும். அந்த கீரின மிளகாயை அதில் போட்டு அந்த எண்ணெயில் பொரிஞ்சிடும். பொரிஞ்சு அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக அந்த கறியில் இறங்கும். அதுக்கப்புறமா வெட்டி வச்சுருந்தா மல்லிக்கீரையை அதே எண்ணெயில் போட்டுக்கிடலாம். மல்லிக்கீரையை வந்து எண்ணெயில் போடும்போது அந்த ஃப்ளேவர் தனியாக இருக்கும், நல்லா வெந்துடும். சின்ன பசங்களுக்குலாம் கொடுக்கும்போது அது தனியாக எடுக்க முடியாது, மல்லிக்கீரையை டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நல்ல மல்லிக்கீரையும் போட்டு வெட்டி வச்ச வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிட்டு, வெங்காயம் கொஞ்சம் வதங்கினது வந்து வெட்டி வச்சுருந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இதுக்கெல்லாம் வந்து அடுப்பு வந்து ஸ்லிம் ஃப்ளேமில் இருக்கணும், ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்ல வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி நம்ம ஆப்பையால் கொஞ்சம் நச்சு உடைய மாதிரி வதங்கின பிறகு அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு, அதாவது ஸ்பூன் போதும், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் வந்து அது கறிக்கு தேவையானது, ஸ்பூன் கணக்குனா 1 ஸ்பூன் வந்து நீங்கள் உப்பு போடணும். ரொம்ப இல்லை, நார்மலாக உப்பு போட்டால் போதும். குறைச்சி நீங்கள் எப்போவுமே உப்பு போடுங்க. தேவைன்னா 2வது நம்ம போடலாம், கூடிச்சுன்னா போடுறது கஷ்டம், அதனால் திங்க முடியாது. குறைச்சி போட்டுட்டு உங்களுக்கு காணலை அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நீங்கள் சால்ட்டு 2 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 5 முட்டை போட்டு நான் வந்து முட்டை குழம்பு வைக்கிறேன். அதுக்கு வந்து பெரிய தேங்காயில் உள்ள தேங்காய் முறியாக இருந்தால் ஒரு முறை தேங்காய் எடுத்துக்கேன். பட் நீங்கள் வந்து தேங்காய் பால் ரெடிமேடில் நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஒரு 200 கப்பு அளவுக்கு தேங்காய் பால் நீங்கள் மொத்தமே எடுத்தால் போதும். இது நம்ம புளிகிறனால கட்டிப்பால் தனியாக வச்சுருப்போம், செகண்ட் பால், தேர்டு பாலை மட்டும்தான் நம்ம புளிஞ்சு வச்சுருப்போம். கட்டிப்பாலை பக்கத்தில் இப்படி ஒரு கப்பில் நம்ம எடுத்து வச்சுருப்போம். நீங்கள் ரெடிமேடாக வந்து வாங்குறதா இருந்தால் ஒரு 2 கப் பால் ஊற்றினா போதும், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு முட்டை குழம்பு. எனக்கு பூண்டு, இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டு, இப்போ ஒரு சின்ன உருளைக்கிழங்க 1 இன்ச்சு சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன பவுலுக்கு 1 பவுல் வரைய மாதிரி அந்த கிழங்கையும் அதில் போட்டு அந்த கிழங்கு வேகிறதுக்காக நம்ம எடுத்துருந்த செகண்டு, தேர்டு பால் அந்த தேங்காய் பாலையை ஊற்றி அந்த உருளைக்கிழங்கு அந்த மசாலா எல்லாமே வேகிறதுக்கு போட்டிருக்கேன். அது வெந்துட்டுருக்கு. இப்போ அந்த கறிக்கு தேவையான மசாலா போடுதேன். வத்தல் பொடி ஒரு 3/4 ஸ்பூன், நல்ல அளவு கரெக்டாக இருக்கும். மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன், பெருஞ்சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், நிறைய போடக்கூடாது. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன், இவ்வளோ போதும். தாராளமாக வந்து 4-5 பேர் வந்து ஒரு நேரத்துக்கு நீட்டாக சாப்பிடலாம். 2 நேரத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். இந்த அளவுக்கு போட்டு நம்ம நல்லா அந்த கிரேவியோடு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாமே போகும். இப்போ அந்த தேங்காய் பால் எல்லோடு சேர்ந்து உருளைக்கிழங்கும் வெந்திருக்கும். மீதி எடுத்துகிட்டு வச்சுருந்த அந்த செகண்ட், தேர்டு பால் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லாஸ்ட்டில் தேங்காய் பால் ஆட் பண்ண மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கிழங்கு எல்லாமே கொதிக்க வச்சுக்கலாம். முட்டையை ஆல்ரெடி அவிச்சு இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சா தான் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முழுசாக போடும்போது முட்டையில் உள்ள ஃப்ளேவர் வந்து ரொம்ப கம்மியாக இறங்கிடும். வெட்டி போடும்போது அந்த மஞ்சள் கருவில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே இறங்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும். கட் பண்ணி அதையுமே நம்ம அந்த குழம்பு கூட போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். ரொம்ப கிண்டி விடாண்டா முட்டை வந்து ரொம்ப துண்டு துண்டாக உடஞ்சிரும். லைட்டாக ஆப்பை விட்டு அலசிக்கிடணும். இப்போ நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிக்க போட்டு நல்லா கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கிண்டி போடும்போது அந்த முட்டை போட்ட பிறகு ஃப்ளேவரே மாறிடும். இப்போ வந்து கலர் கொஞ்சம் மஞ்சள் கலர் மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னா, நீங்கள் உப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து லைட்டாக உப்பு பார்த்துக்கலாம். கூடுதலாக இருக்க மாதிரி இருக்குது, கரெக்டாக இருந்தால் விட்ருங்க. லைட்டாலாம் குறைஞ்சா எக்ஸ்ட்ரா உப்பு போடாண்டா, போட்டிங்கன்னா ரொம்ப கச்சிரும். ரொம்ப உப்பே இல்லைன்னு சொன்னால் மட்டும் எக்ஸ்ட்ரா உப்பு போடுங்க, அண்ணா போடாண்டா. இந்த ஸ்டேஜில் ஒரு கப் பால், கட்டி பால் எடுத்து வச்சுருந்தா அது லாஸ்ட்டாக அப்படி ஊற்றி சூப்பராக வந்து கிண்டி விட்டு ஒரு தடவை அப்படி கொதிக்க விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. வேறு ஒன்றும் செய்யணும், சூப்பராக இருக்கும் முட்டை குழம்பு. நம்ம எப்போ சாப்பிட்றதா இருந்தாலும் இந்த முட்டை குழம்பு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு குழம்பு வச்சாலே போதும், உங்களுக்கு எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து இந்த மாடல் குழம்பு நீங்கள் வச்சிங்கன்னா காலையில் ஆப்பம், சப்பாத்தி, பரோட்டா, பூரி எல்லாத்துக்குமே இது சாப்பிட்டுக்கலாம். இதே குழம்பு மதியம் சோத்துக்குமே சூப்பராக இருக்கும். அது போக இட்லி, தோசை 2க்குமே நல்லாயிருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஒரு குழம்பு வச்சு நாள் ஃபுல்லாக ஒரு 2 நேரம் 3 நேரம் எடுக்கணும் உள்ள ஐடியா இருக்காது. இந்த மாடலில் வந்து நீங்கள் குழம்பு வச்சு எடுத்து பாருங்கள். ஒரு 2 நாள் தான். ஆனால் ஒன்று நீங்கள் காலையில் வைக்கும்போது இடையில கொஞ்சம் சூடு பண்ணி குழம்பு வச்சுக்கணும். அதில் தேங்காய் பால் நம்ம சேர்த்துருக்கனால அது வந்து புளிக்கிறதுக்குள்ளே இதாக வந்துடும். அதனால் இல்லை நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் போனாலுமே ஒன்றும் செய்யாது, வரும்போது வந்து சூடு பண்ணி தின்னுக்கிடலாம். இந்த பக்கத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த முட்டை குழம்பு வச்சுன்னா ஒரு 2 பேருக்கு 2 நேரத்துக்கு சூப்பரான அளவு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உள்ளதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அளவோடி தெளிவான ஒரு விளக்கமாட்டு இந்த வந்து முட்டை குழம்பு ரெடி பண்ணி போட்டிருக்கேன் கேட்டனால. இது போல் வீடியோ எப்படி இருந்துன்னு உள்ளது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபியில் வந்து பார்க்கலாம். பாய்.